புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜானகி அம்மா அவர்களுக்கு மருத்துவமனையில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், மருத்துவர்களிடம் கடைசியாக அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே தற்போது வெளியாகி மிக பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மருத்துவர்களை கண் கலங்க வைக்கக்கூடிய, அதாவது மருத்துவர்களே கண் கலங்கிய சம்பவமும் நிகழ்ந்திருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னணி பாடகியான ஜானகி அவர்கள் ஜூலை 11ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் காலமாகிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, உடல்நலக் குறைவால் மதியம் 12:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருக்காங்க. சரியாக சொல்லணும்னா ஜூலை 11ஆம் தேதி 12:49 மணிக்கு மைசூரில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமான நிலையில தான் இருந்திருக்காங்க. உடனடியாக அவங்களுடைய உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய ஐசியு வார்டுக்கு மாற்றியிருக்காங்க. பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழுவானது தீவிர சிகிச்சை அளித்தாங்க. உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க. அவங்களுடைய உயிரை காப்பதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் சிபிஆர் சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது. இருந்தாலுமே தொடர்ந்து அடுத்தடுத்து மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தற்போது அந்த மருத்துவமனை, அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் கடைசி கட்டத்தில் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்களுமே வெளியாகி இருக்கின்றது. கடைசி கட்டத்தில் மறைந்த இறந்து போன தன்னுடைய மகனை பற்றியும் மருமகள் பேத்திகளை பற்றியும் பேசியிருக்காங்க. தன்னுடைய மிக மிக முக்கியமாக ரசிகர்கள் தனக்கு இது நாள் வரைக்கும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவு கொடுத்த, அம்மா என்று அன்போடு அழைத்த ரசிகர்களை பற்றியும், ரசிகர்கள் இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரியும், கடைசியாக தன்னுடைய மகனை ஒரு நல்ல நிலைக்கு பெரிய ஆளாக மாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. அந்த அளவிற்கு மோசமான உடல்நிலைகளையும் தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டது பார்த்தீங்கன்னா மருத்துவர்களையே கண்கலங்க வைத்திருக்கின்றது.